உலகிற்கு நம்மை வெளிப்படுத்தும் ஒரே ஒப்புயர்வற்ற அடையாளம் சிலுவை அடையாளம். அன்று பாலை நிலத்திலே வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை உற்று பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்று விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே சிலுவையில் பாவ பரிகார செம்மறியாக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை உற்று பார்க்க இந்த உலகம் அனைத்தும் கூடியிருக்கின்றது. இயேசு சிலுவையில் தன் உடலை, தன் இரத்தத்தை, தன்னை முழுவதுமாக கொடுத்து விட்டார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இயேசு சுமந்ததினால் மீட்பின் கருவியாக மாறிவிட்டது. தாய் திரு அவையோடு சேர்ந்து நாம் அனைவரும் இயேசுவின் பாடுகள், சிலுவை, மரணம் இவற்றை சிந்திப்போம். நம் வாழ்வை மீட்பிற்கு தகுதி உடையதாக மாற்றுவோம். இன்றைய திருவழிபாடு 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. முதலாவதாக இயேசுவின் வேதனைகளை படம் பிடித்து காட்டும் இறைவாக்கு வழிபாடு. இரண்டாவதாக அடக்கத்திற்கு முன் இறுதியாக இயேசுவின் முகத்தை காண்பிக்கும் திருச்சிலுவை ஆராதனை. மூன்றாவதாக உலக வள்ளலான இயேசு இறுதியில் தம் உடலையும் நமக்கு உணவாக தந்தார் என கூறும் திருவிருந்து. இப்போது அருள் பணியாளர் சிவப்பு உடை அணிந்தவராக பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்புற விழுந்து கிடப்பார். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு பெறுகின்றோம். தாழ்ச்சி உடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருள் பணியாளருடன் சேர்ந்து நாமும் இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். இப்போது அருள் பணியாளர் இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உமது அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்போது இயேசுவின் வேதனைகளை படம் பிடித்து காட்டும் இறைவாக்கு வழிபாடில் நுழைகின்றோம். வாசகங்கள் வாசிக்கப்பட இறைமக்கள் அனைவரும் அமைதியில் இருந்து தியானிப்போம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றியது. இயேசு துன்புறும் ஊழியனாக கொடுமைப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் கைவிடப்பட்டு, இகழப்பட்டு, எந்த ஒரு சாயலும் இன்றி உருக்குலைக்கப்பட்டு, கத்தாத செம்மறியாக நிந்தை அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்காக இசையா சொன்னதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை திரு வார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 53, இறை திரு வார்த்தைகள் 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறைப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சி உறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கில்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயலுக்காகவும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி
அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமு மரக்கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனைக் கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொண்டார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆவி
பலருடையும் பழி சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்துக்குரியவன் நானே. வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மட்கலத்தை போலானே. ஆனால் ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீரே என் கடவுள் என்றேன். என் கதி உம் கையில் உள்ளது. என் எதிரிகளிடமிருந்தும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் நீர் என்னை விடுவித்தருளும். கனிந்தவும் திருமுகத்தை எனக்கு காட்டியருளும். உம் அருளன்பை காட்டியினை ஈடேற்றும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களே, மனதிடம் கொள்ளுங்கள். உங்கள் நெஞ்சம் உறுதி கொள்ளட்டும். உங்கள் நெஞ்சம் உறுதி கொள்ளட்டும். இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைமை குருவின் முக்கிய பணி மக்களின் பாவங்களுக்காக இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்கள் கடவுளுக்கு செலுத்தி வந்தார்கள்.
ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியாக கொடுக்காமல் இறை பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்புக்கொடுத்தார். இதன் மூலம் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 14 முதல் 16 வரை. அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7 9 வரை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு தம் பாடுகளை முன்னறிவித்து தம் சீடருக்காக தந்தையிடம் மன்றாடிய பின் தம் சீடரோட கிதிரோன் அருவியை கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடரும் அடிக்கடி அங்கு கூடுவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் அழைத்துக் கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கருவிகளோடும் அங்கே வந்தார்.
நிகழப்போவதை எல்லாம் அறிந்த இயேசு முன் சென்று அவர்களிடம் கேட்டதாவது, யாரை தேடி வந்தீர்கள்? அவர்களோ அவரிடம் சொன்னதாவது, இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்தான். இயேசு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். மீண்டும் இயேசு அவர்களிடம் கேட்டதாவது, யாரை தேடி வந்தீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை நீங்கள் தேடி வந்திருந்தால் இவர்களை போக விடுங்கள். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் ஒருவனையும் நான் அழிவுற விடவில்லை என்று அவர் கூறியிருந்தது எவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது? சீமோன் ராயப்பரிடம் ஒரு வாள் இருந்தது. அதை உருவி தலைமை குருவின் ஊழியனை தாக்கி அவனது வழக்காதை வெட்டினார். அவ்வூழியனின் பெயர் மால்கோஸ். அப்பொழுது இயேசு ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, உன் வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு கொடுத்த துன்பக் கடத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ? பிறகு படைவீரரும் படைத்தலைவனும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசியிடம் கொண்டு போயினர். ஏனெனில் அவ்வாண்டில் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசு தான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் ராயப்பரும் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவராய் இருந்ததால் இயேசுவோட பெரிய குருவின் வீட்டு முற்றத்தில் நுழைந்தார். ராயப்பரோ வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடன் வெளியே சென்று வாயில் காப்பவனிடம் சொல்லி ராயப்பரை உள்ளே அழைத்து வந்தார். வாயில் காக்கும் ஊழியக்காரி ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவனன்றோ? அதற்கு அவர் மறுமொழியாக சொன்னதாவது, அப்போது குளிராயிருந்ததால் ஊழியரும் காவலரும் கரி நெருப்பு மூட்டி
சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். ராயப்பரும் அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரை வினவினர். இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, நான் உலகுக்கு வெளிப்படையாக பேசினேன். ஜெப கூடங்களிலும் யூதர் அனைவரும் கூடி வருகின்ற கோவில்களிலும் எப்பொழுதும் போதித்தே. மறைவாக பேசியது ஒன்றும் இல்லை. என்னை ஏன் வினவுகின்றே? அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நான் சொன்னதை கேட்டவர்களிடம் விசாரித்து பாரும். நான் கூறியது அவர்களுக்கு தெரியுமே. என்றதும் அங்கு நின்று கொண்டிருந்த காவலன் ஒருவன் தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தான். அதற்கு இயேசு சொன்னதாவது, நான் பேசியது தவறாயிருந்தால் எது தவறு என்று காட்டு. பேசியது சரியானால் ஏன் என்னை அடிக்கின்றாய்? பின்பு அன்னாஸ் அவரை கட்டுண்டிருந்தவாறே தலைமை குருவாகிய கைப்பாசியிடம் அனுப்பினார். சீமோன் ராயப்பர் அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்டதாவது, ஆனால் அவர் மறுத்து கூறினதாவது, நான் சீடனல்லே. தலைமை குருக்களின் ஊழியருள் ஒருவன் ராயப்பரால் காது அறப்பட்டவனுக்கு உறவினன். அவன் ராயப்பரிடம் கேட்டதாவது, தோட்டத்தில் நான் உன்னை அந்த ஆளோடு காணவில்லையா? ராயப்பர் மீண்டும் மறுத்தார். உடனே சேவல் கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசிடமிருந்து பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்பதற்கு தீட்டுப்படாமல் இருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து அவர்களை காண வெளியே வந்து கேட்டதாவது, இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன? அதற்கு அவர்கள் சொன்னதாவது, இவன் குற்றவாளியாயிருந்தால் நாங்கள் இவனை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம். அப்போது பிலாத்து அவர்களிடம் சொன்னதாவது, இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள். அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எவரையும் கொல்ல எங்களுக்கு உரிமையில்லை.
தமக்கு இத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியதை இப்படி நிறைவேற வேண்டியிருந்தது. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வர சொல்லி அவரிடம் கேட்டதாவது, நீ யூதர்களின் அரசனோ? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா? அதற்கு பிலாத்து சொன்னதாவது, நான் யூதனா? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்களே, என்ன செய்தாய்? அதற்கு இயேசு கூறியதாவது, என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாயிருந்தால் நான் யூதர்களிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. அதற்கு பிலாத்து அவரை நோக்கி கேட்டதாவது, அப்படியானால் நீ அரசந்தானா? இயேசு சொன்னதாவது, அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்கள் எவனும் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றார். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, உண்மையா? அது என்ன? பிறகு அவன் மீண்டும் வெளியே சென்று யூதரை நோக்கி கூறியதாவது, அவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கா திருவிழாவின் போது உங்களை பிரியப்படுத்த ஒருவனை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. அதன்படி யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? அதற்கு எல்லாரும் உரக்க கூவினர், இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். அந்த பரபாச ஒரு கள்வன். பின்பு பிலாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையால் அவரை அடிக்க செய்தார். மேலும் படைவீரர் முள்ளால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிவப்பு போர்வை உடுத்தினர். பிறகு அருகில் வந்த யூதரின் அரசே வாழி என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கன்னத்தில் அரை மேல் அரை அறைந்தனர். பிலாத்து மீண்டும் வெளியே வந்த மக்களை பார்த்து சொன்னதாவது, இதோ நான் அவனை உங்கள் முன் வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள்.
ஆகவே இயேசு முள்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி சொன்னதாவது, பாருங்கள், இதோ மனிதன். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் உரக்க கத்தினர், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அப்போது பிலாத்து சொன்னதாவது, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். நானோ இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எங்களிடம் சட்டம் ஒன்று உண்டு, அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும். ஏனெனில் தன்னை கடவுளின் மகன் ஆக்கி கொண்டார். இவ்வார்த்தையை கேட்டு பிலாத்து இன்னும் அதிகமாக அஞ்சினார். மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை நோக்கி கேட்டதாவது, நீ எங்கிருந்து வந்தவன்? ஆனால் இயேசு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து இயேசுவிடம் சொன்னதாவது, என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு, தெரியாதா? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு எந்த அதிகாரமும் இராது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன்தான் பெரிய பாவத்துக்குள்ளானவன். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். யூதர்கள் சத்தமாய் கூவினார்கள், தன்னை அரசனாக்கிக் கொள்ளும் எவனும் செசாரை எதிர்க்கிறார். பிலாத்து இவ்வார்த்தைகளை கேட்டு இயேசுவை வெளியே அழைத்து வந்து நீதி இருக்கை மீது அமர்ந்தார். அது கல்தளம் என்ற இடத்தில் இருந்தது. அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் சபக்தா என்பது பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்போது பிலாத்து யூதர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ உங்கள் அரசன். அவர்களோ உரக்க கத்தினார்கள், ஒழிக, ஒழிக, அவனை சிலுவையில் அறையும். பிலாத்து அவர்களை பார்த்து கேட்டதாவது, உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? அதற்கு தலைமை குருக்கள் சொன்னதாவது, செசாரை தவிர வேறு அரசன் எங்களுக்கு இல்லை.
அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தார். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இருவரை இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்றை எழுதி சிலுவையில் பொருத்த செய்தார். நசரேத்தூர் இயேசு யூதரின் அரசர் என்று அதில் எழுதியிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர் பலர் அவ்வறிக்கையை படித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம் சென்று கேட்டதாவது, யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம். யூதரின் அரசன் நான் என்று அவன் கூறியதாக எழுதும். ஆனால் பிலாத்து சொன்னதாவது, நான் எழுதியதுதான். அவரை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒன்று எடுத்து கொண்டனர். அங்கியையும் எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து அடிவரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னதாவது, அதை கிழிக்க வேண்டாம். யாருக்கு வரும் என்று பார்த்து சீட்டு போடுவோம். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதிய மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. படை வீரர் இப்படி செய்து கொண்டிருந்த போது இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மதலின் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி சொன்னதாவது, அம்மா, இதோ உன் மகன். பின்பு சீடரை நோக்கி சொன்னதாவது, இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு சொன்னதாவது, தாகமாயிருக்கின்றது. மறைநூல் நிறைவேறவே இப்படி சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. அதில் கடற்காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அருந்த கொடுத்தார்கள்.
பாடி சுவைத்த பின் இயேசு சொன்னதாவது எல்லாம் நிறைவேறிற்று. பின்பு தலை சாய்த்து ஆவியை கையளித்தார். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாவாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சடலங்கள் தொங்கலாகாதென்று கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிலாத்திடம் யூதர் வீடை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருந்த இருவரின் கால்களையும் முறித்தார்கள். பின்பு இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இருந்திருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. இதை பார்த்தவனை இதற்கு சாட்சியம் கூறியுள்ளான். அவனுடைய சாட்சியம் உண்மையானதே. தான் கூறுவது உண்மை என்பது அவனுக்கு தெரியும். எனவே நீங்களும் விசுவாசம் கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிப்படாது என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கு இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்பது மறைநூலின் வேறொரு வாக்கு. அரிமத்தியா ஊர் சூசை என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அதை காட்டிக்கொள்ளவில்லை. மேற் சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்துவிட பிலாத்தியிடம் வீடை கேட்டார். பிலாத்து விடையளித்தார். அவர் வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்தார். முன்னொரு நாள் இரவு இயேசுவை பார்க்க போன நிக்கோதேம் கூட அங்கு வந்தார். அவர் வெள்ளை போலவும் மகிழ் தோலும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருட்களுடன் தோணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளை பற்றிய நெடிய பயணத்தை நீண்ட நற்செய்தியின் மூலமாக நாம் கேட்டோம்.
சற்று களைப்பாய் கூட இருந்திருப்போம். 24 மணி நேரம் வேதனையை பற்றி சிந்திக்கிற நமக்கு 20 நிமிடம் நமக்கு நிற்க கவனிக்க முடியவில்லை. திரு அவையிலே விபூதி திருநாள் என்றும் பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் ஏராளமான மக்கள் குழுமியிருப்பார்கள். ஞாயிறு திருப்பலிக்கு வராதவர்கள் கூட அங்கே வந்து தங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவருடைய பாடுகளின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நாங்கள் பங்கேற்கிறோம் என்ற நினைப்போ என்னமோ தெரியவில்லை. ஆனால் இந்த பாடுகளின் காலம் இன்று நம்மை உற்று நோக்கி அழைக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த ஒரு குறுஞ்செய்தியிலே ஒரு யூடியூப் நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அது வெளிநாட்டிலே நடந்தது, பிரான்ஸ் என்று நினைக்கிறேன். ஒரு 4 வீதிகள் சந்திக்கிற இடத்திலே இயேசு ஆசீர்வதிக்கிற விதத்திலே அது ஒரு பெரிய சுரூபம் இருந்தது. வருவோர் போவோர் அத்தனை பேரும் அதை நின்று வணங்கி அருகாமையில் இருந்த மலர் கொத்தை கொடுத்து விட்டு போவார்களாம். ஆனால் அங்கே இருந்த ஒரு முஸ்லீம் போதகர் இப்படி வெறித்தனமான பக்தியிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னோடு ஒரு சிலரை சேர்த்து கொண்டு வந்து ஒரு 10-15 இளைஞரை சேர்த்து கொண்டு வந்து கையிலே ஒரு பெரிய கடப்பாரை அல்லது இரும்பு தடியை கொண்டு வந்து அந்த கரம் நீட்டியிருந்த அந்த இயேசுவின் சுரூபத்தை உடைக்கிறார்கள். அங்கே எதிரிலிருந்து வேடிக்கை பார்த்த அந்த பூக்கடைக்காரர் அதிர்ந்து போனார். என்ன நடக்கிறது இந்த ஊரிலே என்று பார்த்து கொண்டிருக்கும்போது அவன் வேகமாக அந்த சுரூபத்தை உடைத்து கொண்டிருக்கிறான். அந்த கைகள் உடைந்து கைகள் இல்லாத நிலையிலே இருக்கிறது. கொஞ்ச நேரத்திலே அங்கே சூழ்நிலை மாறுகிறது. அங்கே திடீரென்று வெப்பமாக இருந்த நிலை மாறி திடீரென்று மேகக்கூட்டங்கள் வருகிறது. இவனுக்கு வேர்த்து விறுவிறுக்கிறது. உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுகிறது. அந்த மனிதன் அவனோடு சேர்ந்த கூட்டத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கண் இமைக்கும் நேரத்திலே அந்த அந்த சுற்றுப்பகுதியில் தட்பவெப்ப நிலையை மாறி மழை பொழிகிறது. மழை பொழிந்து வெள்ளமாக ஓடுகிறது. வெலவிலத்து போனார்கள் பார்த்திருந்தவர்கள். எந்த மனிதன் ஆண்டவருடைய சுரூபத்தை உடைத்தானோ அவன் மண்டியிட்டு நான் தவறு செய்து விட்டேன், ஏதோ ஒரு சாதாரண சுரூப சிலை என்று சொல்லி நான் உன்னை உடைத்து விட்டேன். ஆனால் என்னை நீர் உணர செய்து விட்டீர். நீர் எப்படி மகத்தானவர், எவ்வளோ பெரியவர் என்பதை நீர் இந்த அகில உலகத்தையே இருட்டடைய செய்த நீர் இந்த ஒரு நிமிடத்திலே என்னை உணர செய்தீர். அவரும் அவருடைய போதகர்களும் சேர்ந்து பொது மன்னிப்பு கேட்டார்கள். கிறிஸ்துவ மதத்தை அவமதித்ததற்காக, அவரை ஏளனப்படுத்தியதற்காக, அவருடைய சுரூபத்தை நாங்கள் அசிங்கப்படுத்தியதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் இந்த சுரூபத்தை நாங்கள் சரி செய்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அகில உலகெங்கும் இன்று துக்க நாளாக இந்த நாள் பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி என்றெல்லாம் பெயரை சொல்லி வருடத்திலே வருகிற 52 வெள்ளிகளிலே இந்த வெள்ளிக்கு என்ன தனி சிறப்பு? ஏன் இத்தனை சிறப்பிலே நாம் ஒன்று சேருகிறோம்? நம் இடங்களை விட்டுவிட்டு ஆலயத்திலே குழுமி இந்த வல்ல தேவனுக்கு, மனு குலத்தை மீட்க தன் உயிரையே மாய்த்து கொண்ட அந்த தேவனுக்கு
வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக நீங்களும் நானும் ஒன்று கூடியிருக்கிறோமா? அவருக்கு வீர வணக்கம் தேவையில்லை. ஆனால் அந்த சிலுவையில் அறைந்த நல்ல மனிதர், மனிதர் அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இயற்கையாக மரணத்தை தழுவவில்லை, செயற்கையாகவே அவரை மரணத்தை தழுவ செய்தது அவரோடு இருந்தவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், அவருடைய லட்சியத்தை தொலைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். அவருக்கு குழி தோண்டி பிறக்க பலவிதமான சதி திட்டங்களை தீட்டினார்கள். பொய்யான வழக்குகளை எல்லாம் ஜோடித்தார்கள். ஊரை கூட்டி அவருக்கு வம்பிழுத்து அவருக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமற்றி தன்னை கடவுளாக்கி கொள்ளுகிறான். எருசலேம் ஆலயத்தை இடித்து விட்டால் 3 நாளிலே எழுப்புவான் என்று சொல்லி தேவாலயத்துக்கு எதிராக தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லி, மதத்தின் பெயரால் ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளை சீசருக்கு எதிராக இவன் கிளர்ச்சி செய்கிறான் என்று மதத்தையும் அரசியலையும் சேர்த்து குழப்பி இறைமகன் இயேசுவுக்கு பெரிய அந்த தீர்ப்பை கொடுத்து, அந்த தீர்ப்பின் கோரத்தை தான், அதனுடைய விளைவுகளைத்தான் இந்த பாடுகளின் வாரத்திலே நாம் அணுவாக அசை போட்டு தியானிக்கிறோம். இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய வெள்ளி நமக்கு உணர்த்துகிற உண்மை, பெரிய வெள்ளி நமக்கு உணர்த்துகிறது இயேசுவின் சாவை மையப்படுத்தியது அல்ல. அந்த சாவின் வழியாக இறைவன் மனுமக்கள் மீது கொண்டுள்ள அளப்பரிய அன்பை, எல்லையில்லாத அன்பை, நிபந்தனை இல்லாத அன்பை மக்கள் உணர வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலே உணர வேண்டும். சிலுவையை தொட்டு முத்தமிட்டால் போதாது, குழுவாக சென்று ஆண்டவருடைய பாடுகளை நினைத்தால் போதாது, பல்வேறு இடங்களுக்கு நாம் பாத யாத்திரை சென்றால் போதாது, அதோடு நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவது இல்லை. இந்த தவக்கால பல்வேறு அளப்பறைகளை நாம் பலர் பக்தியோடு செய்யலாம், சிலர் வாடிக்கையாக செய்யலாம். இது செய்யாவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று கூட செய்யலாம். ஆனால் இத்தனை தவ முயற்சிகளும் உங்களையும் என்னையும் பாதித்திருக்கிறதா? என்னிடமிருந்த பாவ உணர்வுகளை உற்று நோக்க எனக்கு உதவி இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்னால் நான் தவறு செய்தேன், ஆண்டவருக்கு முன்னால் நான் அநியாயமாக நடக்கிறேன், ஆண்டவருக்கு முன்னால் அடுத்தவரை ஏய்த்து மேய்த்து நடக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய குற்றங்களை கிளறுவதற்கு இந்த தவக்கால முயற்சிகள், பக்தி முயற்சிகள் தூண்டி எழுப்பி இருந்தால் நிச்சயமாக இந்த தவக்கால நிகழ்வுகள் நம்மை நல்ல விதமாக பாதித்திருக்கிறது என்று பொருள். இது செய்யாவிட்டால் கடைசி நேரம் வரை நாம் காத்திருப்போம். ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய, ஆண்டவனோடு நம்மோடு உள்ள உறவுகளை சரி செய்ய இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது என்று கடத்துகிறோமா தெரியாது. இறைவனுடைய பேர் இரக்கமானது இந்த அகில உலகெங்கும் இந்த பெரிய வெள்ளி என்று பிரகடனம் செய்யப்படுகிறது. இறைவன் பேரிரக்கத்தோடு மக்களை உற்று நோக்குகிறார். தப்பு செய்வர்களை தலையிலே கொட்டி பார்த்து தண்டனை கொடுக்கிற கடவுள் அல்ல. இந்த கடவுள் நம்மை இருகரம் விரித்தவராய் வாரி அணைக்கிற, தேடுகிற தெய்வமாக, நம்மை நெருங்குகிற தெய்வமாக, காத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை மீண்டும் நம் உள்ளத்தில் ஆழத்திலே உணர செய்த நம்முடைய பக்தி முயற்சிகள் சடங்கை சம்பிரதமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த வழிபாடு, சிலுவை வழிபாடு நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த சிலுவை வழிபாடு அநியாயமாய் கொன்று குவித்த அந்த இறைமகனுக்கு எந்த குற்றமும் செய்யாத மனிதனை கழுவிலே ஏற்றி அந்த கயவர்களைப் போல, அந்த கயவர்களுடைய கூட்டத்திலே நீங்களும் நானும் இன்று கைகோர்த்து இருக்கிறோமா? அல்லது அநீதிக்காக குரல் கொடுக்கிற கூட்டத்திலே நின்று கொண்டு ஒழிக ஒழிக என்று கொடுத்த கூட்டத்திலே நின்று விலகி நின்று அந்த ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய பாடுகளை எண்ணி 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 கண்ணீரோடு நாம் உள்ளத்திலே வருந்துகிறோமா?
இறை இயேசுவில் அன்பானவர்களே, இந்த சிலுவை சொல்லுகிற பாடம் நடுமரம் ஆண்டவனை குறிக்கிறது, ஆண்டவருடைய அன்பை குறிக்கிறது. குறுக்கு மரம் இறைவனுடைய அன்பை பிறரிலே கொடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்த 2 கட்டைகளால் ஆனது சிலுவை அல்ல, இறை அன்பும் பிறர் அன்பும் சேர்ந்த இந்த இணைப்பிலே நம்மை சங்கமாக்குவதுதான் இந்த பெருவெள்ளி நமக்கு தருகின்ற பாடம். இறை இயேசுவில் அன்பானவர்களே, நீங்களும் நானும் பலவிதமான வழிபாடுகளில் பங்கேற்றிருப்போம், பலவிதமான தியானங்களை கண்டிருப்போம். ஆனால் அத்தனை தியானங்களும் நம்மிலே நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பழிகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் பலவீனன் என்று ஆண்டவருடைய பாதத்திலே சரணாகதி அடைய செய்யாவிட்டால் நம்முடைய அத்தனை முயற்சிகளும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. எனவே இறை இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவர் போதனைகளை அள்ளி தந்தார். உமது அரசு வருக என்று ஒரு நாளைக்கு 10 முறை நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இறைவனை விருப்பத்தை ஓரந்தள்ளி நம்முடைய விருப்பத்தின்படி வாழ துடிக்கின்றோம். இறைவனை எதிர்க்கிறோம், அவரை இருட்டடிப்பு செய்கிறோம். பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று போதித்தார். ஆனால் நம்மில் ஒரு சிலர் அயலார் மீது கொண்டிருக்கும் பகை நெஞ்சிலே நெருப்பாய் இன்னும் சுட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை பழிவாங்க இன்னும் துடிக்கிறது. நான் தவறு செய்யவில்லை, அடுத்தவர் தான் தவறு செய்தான், மன்னிப்பு கேட்பது நான் அல்ல, அவர்கள்தான் கேட்க வேண்டும் என்றது. நம்முடைய தவறுகளையும் அடுத்தவருடைய தவறுகளையும் நியாயப்படுத்தி நாம் குற்றவாளி கூண்டிலிருந்து தப்பித்து கொண்டு இருக்கிறோம். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் என்று நமது சமாதானத்தின் அரசர் சொல்லுகின்றார். அவர் பிறந்த பூமியிலே, அவர் போதித்த நாட்டிலே இன்று சமாதானம் இல்லை. எருசலேம் பற்றி எரிகிறது. சமாதானத்தின் தேவன் சொன்ன வார்த்தைகள் காற்றிலே பறக்க விடப்படுகிறது. அரசுகளுக்கு மத்தியிலே வெறித்தனமான கோபங்களும் வன்முறைகளும் தலைவிரித்தாடுகிறது. எனவே அவர் பிறந்த பூமியிலும் சரி, அவர் வாழ்ந்த இடத்திலும் சரி, அவர் பலியான இடத்திலும் சரி, இன்று நுழைய முடியாத அளவுக்கு பயங்கரமான நிலை நீடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாவங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசுவின் காலத்தில் பாவம் செய்தவர்கள் அவரை பாவத்தினாலே தொலைத்தார்கள், அவரை குற்றுரையராய் மாய்த்தார்கள் என்று நாம் அவர் மீது கோபப்படுகிறோம். ஆனால் இன்றைய நவீன பரிசேயர்களாகிய நீங்களும் நானும், இன்று நவீன யூதர்களாகிய நீங்களும் நானும் அவர்கள் செய்த தவறை விட பல முறை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை சிலுவையில் அறைந்தார்கள், ஒரு முறை யூதாஸ் காட்டி கொடுத்தான், ஒரு முறை பேதுரு மறுதலித்தார் என்று எத்தனை முறை நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம்? எத்தனை முறை நாம் ஆண்டவருக்கு முன்னால் நாம் ஒன்றும் தெரியாதவர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிறோம்? பாவ வாசனையே இல்லாமல், பாவ உணர்வே இல்லாமல் நாம் நீதிமான்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அவலமான நிலையை கண்டு ஆண்டவர் மீண்டும் அழுது கொண்டிருக்கிறார். எனவே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அன்று தாகம் தன்னுடைய உடல் தாகத்தை அல்ல, தன் உள்ள தாகத்தை, தான் கொண்டு வந்த மீட்பு மற்றவர்களுக்கு போய் சேரவில்லையே, தான் கொண்டு வந்த மீட்பு நீதியாக, மற்றவர்களுக்கு அன்பு கரமாக, மற்றவர்களுக்கு அரவணைப்பாக, பலவிதமான கொடுமைகளிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் அநீதிக்காக குரல் கொடுக்கிறோமோ, குரல் கொடுக்கும்போது அவருடைய தாகம் தணிகிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மத்தியில் இருக்கிற வேதனைகளையும் வெறுப்புகளையும் பல்வேறு விதமான அமைப்புகளையும், ஜாதி அமைப்புகள், மொழி அமைப்புகள் என்று பல்வேறு விதமாக பிளவுபட்டு இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து அவருடைய பாதத்திலே ஒருங்கிணையும் பொழுது அந்த தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற தாகம் தனியும். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இயேசுவில் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாடுகளை நாம் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தருகிற 3 முக்கியமான பரிசுகள். ஆண்டவர் சிலுவையில் வாழ்ந்ததை போதித்தார்,
தான் எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் வாழ்ந்து காட்டினார். சிலுவையிலே தொங்கும் போதும் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிப்பை கொடுத்தார். மன்னிப்பை வாழ்ந்து காட்டியவர், மன்னிப்பை போதித்தவர், மன்னிப்பாகவே மாறினார். இன்று நம் அனைவருடைய மன்னிப்பாக இறைவன் பரம தந்தையிடம் நம் எல்லோருக்காகவும் கண்ணீரோடு நம்முடைய பாவங்களுக்காக தொடர்ந்து சிலுவையிலிருந்து மன்னிப்பு கேட்கிறார். எனவே இந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த மன்னிப்பை உதாசீனப்படுத்தி தூக்கி எறிகிறோமா? இரண்டாவது, ஆண்டவர் நம்மை பெருங்கொடையாக தன் அன்னையை கொடுத்தார். இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். நம்மை நிரபராதிகளாக விட்டுவிடாமல், அனாதைகளாக விட்டுவிடாமல் நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தாயை நம் சொந்த தாயாக கொடுத்து கல்வாரியிலே கண்ணீர் வடித்த அதே அன்னை இன்று நமக்காக நாம் எல்லோரும் ஆண்டவருக்குள் திரும்பி வர வேண்டும் என்று தொடர்ந்து கண்ணீர் வடிக்கிறாள். இறுதியாக இந்த இறைவன் கடைசி நேரத்திலே கூட அவருடைய அருளை பொழிந்து மீட்க வல்லவர். கடைசி தருணத்திலும் அந்த கள்வன், அவரோடு அறையப்பட்டவன், அவரோடு தெருவிலே வந்தவன், கடைசி நேரத்திலே ஆண்டவருடைய மன்னிப்பை அவன் திருடிக் கொண்டான். நல்ல கள்வனாக அவன் வாழ்ந்தான். கடைசி நேரத்திலும் கடவுள் நம்மை மீட்க திருவுளமாகின்றார். எந்த நேரத்திலும் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு தருகிறோமோ அந்த நேரத்திலும் கடவுள் நம்மை மீட்க காத்திருக்கிறார். எனவே இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவர் கொண்டு வந்த அந்த பரிசுகளை நாம் உள்வாங்கி தொடர்ந்து நாம் எடுக்கிற இந்த புனித வாரத்துக்கு எடுக்கிற பல்வேறு முயற்சிகள் பலனுள்ளதாக பயனுள்ளதாக நாம் மாற ஆண்டவரிடம் வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். இயேசுவே, உமது பாடுகளின் பலன்கள் புது கொள்கையை எங்களில் விதைத்து உம்முடைய தெய்வீக லட்சியத்திற்காக எங்களையே நாங்கள் வெறுமையாக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றீர். எங்கள் உள்ளங்களில் ஏற்பட்ட பள்ளங்களில் பாய்ந்து உம்முடைய அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். உம்மை வசைமொழி சொல்லி கசைகளால் அடித்து உமது உடலை கிழித்து உமது உடலை உழுது நிலமாக்கியவர்கள், அப்போது நீர் அனுபவித்த ஆறா துயரத்தின் பெயராலே நாங்கள் இப்பொழுது கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் உம்முடைய வேதனைகள் நிறைந்த பாடுகள் எங்களுடைய வேதனைகளை தணித்து எங்கள் பாவங்களின் காயங்களிலிருந்து மீட்டு கொண்டு வந்து நாங்கள் புனித மக்களாக உம்முடைய பாதத்திலே வந்து சேர வரம் தாரும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரிய இறை மக்களே, திருவிழிப்புகளுக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு, பெரிய சனி, பாஸ்கா திருவிழிப்பு என்றால், மன்றாட்டுகளுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு நாள் பெரிய வெள்ளியாகும். இயேசு என்றும் இறை தந்தையிடம் பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துக்களுக்காக மன்றாட திரு அவை அழைக்கிறது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறை மக்கள் ஆமென் என பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் முழந்தாளிட வேண்டாம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகு தலை வணங்கி அமைதியாக ஜெபித்தால் போதுமானது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதிக்கான வாழ்வு நடத்தி எல்லாமல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் மதுமாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதினால் உலகெங்கும் பரவி இருக்கும் முது திருவாவை உறுதியான நம்பிக்கையுடன் மது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். நம் புனித திருத்தந்தை லியோ அவர்களுக்காக ஜெபிப்போம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகி எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளருள் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆயர் ஜார்ஜுக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகிறது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலை நெருமுத அருள் கொடையால் மக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காக, புதிய கிறிஸ்தவர்களுக்காக, கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காக மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் நமது இரக்கத்தை பொழிந்து அவருடைய இதயங்களில் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமொழிக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டுமென அமைதியாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளர்ச்சி பெறுகிறது. கிறிஸ்துவ புகுமுக நிலையினிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட முடிய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென அமைதியாக மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காக மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்கள் பேசிய நம் இறைவன் ஆகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்துள்ள வேண்டுமென மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிபரப்பினருக்கு நீர் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என்று அமைதியாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் திருமண் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக, கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போது உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் உம்மை அமைதி பெறவும் நீர் அவளை படைத்தீரே. அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையர்களுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்கள் ஒரு மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மையுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு நாடுகளை ஆளுவோருக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவள்ளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவருடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர்களின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் முது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரையும் கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகத்தை தூய்மைப்படுத்தவும் பிணிகளை நீக்கி பஞ்ச மொழியவும் சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும் வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும் பயணம் செய்ய ஒரு நலமாக வீடு திரும்பவும் நோயுற்றோர் நலம் பெறவும் இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என்று அமைதியாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவருக்கு ஆறுதலும் வருந்துவருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் நாங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது திருநிகழ்வின் மிக முக்கியமான பகுதியாகிய திருச்சிலுவை ஆராதனை துவங்கும் முன் திருச்சிலுவை பவனி துவங்கும். அன்று விளக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடித்தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து
முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்றுத்தருகிறார். தடை கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். அதன் உச்சியிலிருந்து சிறிது சிறிதாக துணியை 3 முறை அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரம் இதோ, இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்பொழுது நாம் வருவீர் ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். பின்பு தலை வணங்கி அமைதியாக ஆராதிப்போம். திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. இப்போது அருள் பணியாளர்களுடன் இணைந்து அருட்சகோதரிகளும் வெவ்வேறு இடங்களில் திருச்சிலுவையை கையிலேந்தி நிற்பார்கள். நாம் அனைவரும் வரிசையில் வந்து திருச்சிலுவையை முத்தமிட்டு ஆராதிப்போம். சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனக்கு பதில் நீ கூறிடு
வீட்டில் இன்றுன்னை மீட்டு கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்காக எழுதியதை அவர்கள் தலைச்சன் பிள்ளைகளை அழைத்து ஒழித்தேன். நீயோ என்னை கசையால் வதைத்து கையளித்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பார்வோனை செங்கடலாழ்த்தி எகிப்தில் நின்றுனை விடுவித்தேன். நீயோ என்னை தலைமையாம் குருக்களிடத்தில் கையளித்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நானே உனக்கு முன்பாக கடலை திறந்து வழி செய்தேன். நீயோ எனது ஈட்டினாலே திறந்தாயே. எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய். மேகத்துளில் வழிகாட்டி உனக்கு முன்னே நான் சென்றேன். நீயோ பிலாத்தின் நீதிமன்றம் என்னை எடுத்து சென்றாயே. எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய்.
சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். இடது பாத காயமே, இடது பாத காயமே, இடம் மிக தரும் தினமுதே, அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆடி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன்.
ஆலயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் வலது கரத்தின் காயமே வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன் இடது கரத்தின் காயமே இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே அன்புடன் முக்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன் வலது பாத காயமே வலது பாத காயமே பலன் மிக தரும் நற்கனியே அன்புடன் முக்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன் இடது பாத காயமே இடது பாத காயமே இடம் மிக தரும் தினமோதே அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் திருவிழாவின் காயமே திருவிழாவின் காயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். இன்றைய திருவழிபாட்டின் 3வது பகுதியாகிய திருவிருந்து இப்போது தொடங்குகிறது. இயேசு சிலுவை மரணத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். அவரது பாடுகளின் நினைவை பக்தியுடன் கொண்டாடிய நாம் அவர் அளிக்கும் திருவிருந்தில் பங்கேற்போம். அவரது பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு சான்று பகர நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவுடல் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் நல மருந்தாக அருள் புரி இருப்புனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இம்மாசற்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்தில் தகுந்த தயாரிப்பில் இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் உங்களுடைய இருக்கையிலேயே இருந்து ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
காருண்யரே என்னை மன்னியும் பாவங்களால் உமை வீழ்த்தினேன் காருண்யரே என்னை மன்னியும் காருண்யரே என்னை மன்னியும் மாறாத உன் பேரன்புதான் கல்வாரியில் உயிர் கொண்டதே கல்வாரியில் துயர் கொண்டதே. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இன்றைய திருப்பலியை நமக்கு சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த அர்ப்பணி தார்ஷிஷ் அவர்களுக்கு நன்றி. இன்று எடுக்கப்பட்ட காணிக்கையானது புண்ணிய பூமியின் பராமரிப்பிற்காக அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை சனிக்கிழமை எந்த திருப்பலியும் நடைபெறாது. காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். எனவே அனைத்து இறைமக்களும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நல்ல முறையில் கொண்டாட, நல்ல ஒரு பாப சங்கீர்த்தனம் செய்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரவு 11 மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க தேவையான மெழுகுதிரிகளை கொண்டு வரவும், அதோடு புதிய தண்ணீர் பெற்றுக்கொள்ள உங்களது பாட்டில்களில் தண்ணீரும் உப்பும் கொண்டு வர நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஆண்டவரின் பாஸ்கா பெருவிழா. காலை 6 மணி ஆங்கில திருப்பலி கீழ்கோவிலும், காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி மேல் கோவிலிலும், காலை 7:30 மணிக்கு தமிழ் திருப்பலி கீழ் மற்றும் மேல் கோவிலிலும், காலை 11 மணிக்கு இணைந்த திருப்பலி கீழ்கோவிலும் நடைபெறும். அதன் பிறகு எந்த திருப்பலிகளும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதோடு நாளை நடக்கவிருக்கின்ற ஈஸ்டர் பெருவிழாவிற்கான தயாரிப்புகளை மேற்கொள்ள தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே நாளை மாலை நாற்காலி அடுக்குவதற்கும் இந்த இடத்தை தயார் செய்வதற்கும் யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களது பெயர்களை எனது அலுவலகத்தில் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை சிறப்பான விதத்தில் கொண்டாடி மகிழ உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளி நீரே. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைபொருளில் பங்கேற்பதின் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிக்காக தலைவணங்குவோமாக. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்து மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் பாடுகளை தியானித்தோம். அனைத்துலக மக்களின் பொது தேவைகளுக்காக மன்றாடினோம். திருச்சிலுவையை ஆராதித்து நம்மையே அர்ப்பணித்தோம். நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற்றோம். இவற்றின் வழியாக நாம் பெற்ற மீட்பை பாதுகாப்போம் என்ற உறுதியுடன் நாளைய திருச்சடங்கில் உரிய நேரத்துக்கு சிறந்த தயாரிப்போடு வந்து பங்கேற்போம். இப்போது அமைதியில் கலைந்து செல்வோம்.